லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க அம்மாக்கு பண்ண துரோகத்தால குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி நல்ல விதமா பேசிருக்கீங்க. இல்ல சித்தார்த், நீ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா. அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லப்பா. என்னால அப்படி எடுத்துக்க முடியல தாத்தா. பத்மநாபன் சார் பண்ற அத்தனை பாவத்தையும் பார்த்து நீங்க பேசாம தான் நின்னுட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உறவுகளை விட்டு விலகி நின்னா அப்படியே நின்றுருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாம். உங்களோட ஆசைக்காக என்ன நானே மாத்திக்கிட்டு எல்லா நல்லது கெட்டதுல கலந்துகிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தாத்தா. அந்த பத்மநாபன் சாருக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா திடுதுப்புன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என் பையன்னு சொல்லிருப்பாரு. அத நான் கேட்டது எப்படி கூலி குறுகி போனேன்னு தெரியுமா? எனக்கே இப்படி இருக்குன்னா என் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ எப்படி துடிச்சு போயிருப்பாங்கல்ல. ஐயோ, எனக்கு அதை நினைச்சா என்னால சத்தியமா தாங்க முடியல தாத்தா, தாங்க முடியல. சித்தார்த், உன்னோட கோபம் வேதனை எல்லாமே நியாயம்தாப்பா. நான் இல்லைன்னு சொல்லலப்பா. ஆனா நீ சந்தேகப்படுற மாதிரி நானும் பாட்டியும் எந்த தப்பும் பண்ணலப்பா. அதை மட்டும் தயவு செஞ்சு நீ நம்புப்பா. அன்னலட்சுமிக்கு நாங்க எந்த துரோகமும் பண்ணல. எங்க மனசுல அவளுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குப்பா. அவ இந்த வீட்டோட குலதெய்வம்பா. அவ செஞ்ச தியாகத்தாலதான் நம்ம குடும்பமும் வியாபாரமும் இந்த அளவுக்கு தழைச்சு வந்திருக்கு. அதனாலதான் நாங்க அவளை பெருமையா நினைக்கிறோமே தவிர நீ நினைக்கிற மாதிரி குற்ற உணர்வுக்கு ஆளானதுனால அவளை பாராட்டி பேசலப்பா. நான் சொல்றது அத்தனையும் நிஜம்பா, பொய் இல்ல. பத்மநாபன் இப்பவே இப்படி யார் பேச்சையும் கேட்காம முரட்டுத்தனமா இருக்கான்னா இள வயசுல எப்படி இருந்திருப்பான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரொம்ப திமிரா தெனாவட்டாதான்பா நடந்துக்குவான் சித்தார்த். அவனுக்கு தப்பான ஒரு உறவு இருக்குன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. அது தெரிய வந்த உடனே நானும் சரி பாட்டியும் சரி பத்மநாபனை வீட்டை விட்டு கிளம்பிடான்னு திட்டவட்டமா சொல்லிட்டோம். அவன் போறதுக்குள்ள அந்த மனோவோட அம்மா சாவித்ரி வாயும் வயிறுமா நம்ம வீட்டுக்கே வந்துட்டான். அவளை பார்த்த உடனே எங்களுக்கு பகீர்னு ஆயிடுச்சுப்பா. இருந்தாலும் அன்னலட்சுமி வாழ்க்கை தான் முக்கியம்னு முடிவு பண்ணி இந்த பத்மநாபன் கிட்ட சாவித்திரி எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுன்னு வற்புறுத்தினோம். ஆனா அதுக்கு உங்க அம்மா அன்னலட்சுமி தான் எங்களை தடுத்து இந்த சாவித்திரிய மன்னிச்சு பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாப்பா. நாங்க எவ்வளவு சொல்லியும் அன்னலட்சுமி கேட்கல. அன்னலட்சுமி ஆதரவோட பத்மநாபன் அந்த சாவித்திரிய எங்கேயோ கொண்டு போய் குடி வச்சுட்டான். அன்னலட்சுமிக்கு மட்டும்தான் அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தது. அதை எங்க காதுக்கு அன்னலட்சுமி கொண்டு வரவே இல்லப்பா. அன்னலட்சுமி மனசார ஏத்துக்கிட்ட ஒருத்திய நாங்க எதிர்த்தா அது அன்னலட்சுமி ஆத்மாவையே எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். நாங்க அன்னலட்சுமிக்கு மதிப்பு கொடுத்ததுனாலதான் நாங்க அமைதியா இருந்தோம். தாத்தா, எங்க அம்மா உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு நானும் உங்களை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல தாத்தா. அந்த குடும்பத்துக்காக தான் பத்மநாபன் சார் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்திருக்காரு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. எங்க அம்மா சாவுக்கு காரணமான அவங்கள மன்னிக்கிற பெருந்தன்மை எனக்கு இல்ல தாத்தா. இத பாருப்பா, நீ இந்த வீட்டோட முதல் பேர இப்படி கோச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்குமாப்பா? அதுக்காக என்னால என் மனசுக்குள்ள இருக்க வெறுப்ப மறைச்சுக்கிட்ட போலித்தனமா நடிக்க முடியாது. அந்த பத்மநாபன் சார் எங்க அம்மாக்கு பண்ண பச்சை துரோகம் அதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். இத பாருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள வந்து இறங்கிடுவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம்
நீ ஒரே ஒரு தடவை கீழே இறங்கி வந்து அவங்கள பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேல வந்திருப்பா. என்னால இந்த விஷயத்துல இறங்கி வர முடியாது பாட்டி. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னங்க, பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க போல, வாங்க போய் கூப்பிடலாம். பூமி, என்ன ஒண்ணு அங்க போக வேண்டாம். இங்க பாரு, அங்க எதுக்கு போற நீ? வேற எதுக்கு? வரக்கூடாதவங்க வீட்டுக்குள்ள வர போறாங்க, அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணும்ல, அதுக்குதான். பின்ன பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வரும்போது நாம தானே ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன் அண்ணி இப்படி வெகுலியாவே இருக்கீங்க? அண்ணன் கோச்சுக்கிட்டு கதவை சாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில நீ போய் ஆரத்தி எடுத்தேன்னு வைய, சித்தார்த் ஒண்ணு சும்மா விடுவாரா? போகாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பிரீத்தி, நீயும் இவங்க கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, அதுதான் நிஜம். சித்தார்த்துக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நீ மட்டும் போய் உறவு கொண்டாடுவியா? ஜெகதீஷ் மட்டும் அப்படி பண்ணான்னு வச்சுக்க, நான் அவன் வாழை விட்டு நறுக்கிடுவேன். சரி சரி, அப்ப நான் போகல. அம்மா, என்ன பத்து? ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்லு. இதோ வளர் எடுத்துட்டு வராப்பா. மாமா, இந்த வீட்டோட மூத்த மருமக பொம்மி தானே மாமா? நியாயமா அவதானே எனக்கு ஆர்த்தி எடுக்கணும். என்னம்மா நீ முதல்ல நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க போற, உனக்கு ஆர்த்தி எடுக்க அவதான் கிடைச்சாளா? அது இல்ல மாமா, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் என்னன்னு அந்த பொம்மிக்கு தெரியணும்ல. ஓ, அதுக்காகவா? சரிமா சரிமா சரிமா. வளரு அண்ணே, நீ ஆர்த்தி எடுக்க வேண்டாம், பொம்மி எடுக்க சொல்லு. போகாத சொன்னாங்க. பொம்மி, வாமா, நீ வந்து ஆரத்தி எடு. ஆரத்தி எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? விடுங்க அண்ணி. இதோட முடியலடி, இன்னும் நிறைய வச்சிருக்கேன். உன்னை என் கால்ல விழ வச்சு கதற வைக்கிறனா இல்லையான்னு பாரு.
அம்மா வளரு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வழக்கமா சமைக்கிறவங்கள கூப்பிட்டு சாயங்காலம் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? இன்னைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது என் மகனுக்கு நடந்த திடீர் கல்யாணங்கிறதுனால தான் என் மருமகளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடணும். சரியா? சரிண்ணே. அப்புறம் வளர், முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுமா. ஓகேம்மா. தாத்தா, இன்னும் என்னென்ன சம்பிரதாயம் செய்யணுமோ செஞ்சுட்டு அவங்கள உடனடியே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. சித்தார்த், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அனுப்புங்கன்னா அனுப்புங்க, யாரும் எதுவும் பேச வேண்டாம். அப்பா, என்னப்பா இவன் சொல்றான், நீங்க பதில் பேசாம அமைதியா இருக்கீங்க? இவங்கெல்லாம் இனிமே இங்கதான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. போய்தான் ஆகணும். முடியாதுன்னா என்ன பண்ணுவ? என்னமோ இந்த வீடு உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி பேசுற. இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நீ ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வந்துடல. தாத்தா, அவங்கள போக சொல்லிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு மேல நான் ஆர்கியூ பண்ண விரும்பல தாத்தா. ஓஹோ, அப்படியா? சரிப்பா, அவன் விருப்பப்படியே நான் இவங்களை அனுப்பி வைக்கிறேன். அப்படியே அவங்களோட சேர்ந்து நானும் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி முத வேலையா எனக்கான சொத்தை மொத்தத்தையும் பிரிச்சு கொடுங்க. நிறுத்துடா. ஏண்டா உன்னை இப்படியே பேசி எங்களை வேதனைப்படுத்துற? இந்த குடும்பம் என்னைக்குமே கூட்டு குடுத்தனமா இருக்கணுங்கிறதா உங்க அப்பாவோட ஆசை. என்னோட ஆசையும் அதுதான். உங்க சண்டையில இந்த குடும்பத்தை பிரிச்சு எங்க ஆசையில மண்ணை போட்டுருவீங்க போல இருக்கே. ஏன்பா சித்தார்த், ஏன்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்க? கொஞ்சம் அனுசரிச்சு போப்பா. தாத்தா, எங்க அம்மா பட்ட வேதனைக்கெல்லாம் எனக்கு அப்பா அர்த்தம் புரியல. அதை புரிஞ்சுக்கிற வயசும் எனக்கு இல்ல. ஆனா என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த உண்மை தெரிஞ்சிருக்க. தெரிஞ்சிருந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல. பரவாயில்ல தாத்தா, அவங்க போக வேண்டாம். எங்க அம்மாவை அணுவா சாகடிச்சவங்க இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாத. நான் போறேன் தாத்தா. ஐயோ, இவன் போனானா அந்த பூமி அவன் கூடவே போயிடுவாளே. அவ போயிட்டானா அவளை பழி வாங்கணும்னு வந்தனா என்ன பண்றது? ஐயோ, இவளை எப்படியாவது இங்க இருக்க வைக்கணுமே. நான் போனா இந்த குடும்பம் ஒண்ணு பிரிஞ்ச மாதிரிலாம் ஆகாத, சொத்தும் பிரியாத. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அதைத்தானே நீங்க எல்லாரும் விரும்புறீங்க. இருப்பா சித்தார்த், நீயும் இவன மாதிரியே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டு இருக்கிய. நடந்தது எல்லாத்தையும் தெளிவா சொன்னேன்லப்பா. அதுக்கப்புறமும் எதுக்குப்பா கோவப்படுற? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்கள ஆசீர்வாதம் பண்ணுப்பா. என்னால முடியாது தாத்தா. அம்மா பூமி, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகனே சித்தார்த்தா மனசுடைஞ்சு போயிட்டான். நீயாவது கொஞ்சம் நின்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுமா. அம்மா, போயும் போய் இந்த அதிர்ஷ்டக்காரி கால்ல நான் விடறதா? பொறுமையாரு. முதல்ல பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.
நீங்க 2 பேரும் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போங்க. சாயங்காலம் விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அம்மா வளவே, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுக்க ஏற்பாடு பண்ணுமா. சரிம்மா. ஏமா சிவகாமி, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு எங்கம்மா போன? இப்ப நீ மட்டும் வந்திருக்க, அவங்க எங்க? என்னம்மா பதிலே சொல்லாம நிக்கிற? ஆரத்தி தட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமா? எங்க அவங்க? என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னம்மா என்னாச்சு? கல்யாண மண்டபத்துல இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு நீங்க விருப்பப்பட்டப்ப ஒரு மருமகளா என்னால அதை எதிர்க்க முடியல. ஆனா ஒரு அம்மாவா என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவும் முடியல மாமா. அப்ப என்னம்மா செஞ்ச? வினய் மேனகா 2 பேரையும் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன சிவகாமி இது? சரி, நீ உள்ள போமா. மறுபடியும் கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க எதுவும் பேச விடாம என்ன அடக்கிட்டீங்க? பாரு, ஏற்கனவே வீட்டுக்குள்ள சித்தார்த் கோவப்பட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இதை பெருசுபடுத்த வேண்டாம். சிதம்பரம் ஊர்ல இருந்து வரட்டும், மெதுவா சிவகாமியை சமாதானப்படுத்தி அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டுக்கலாம். புரியுதா? பிள்ளையாரப்பா, வேம்பு சாருக்கு ஏன் திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்க? என்ன பொம்மி, உன் கால்ல விடுற நிலைமை எனக்கு வந்துருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறியா? என்ன ஆரத்தி எடுக்க வச்சு சந்தோஷப்பட்டல்ல, அந்த அல்ப சந்தோஷம் கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு. அதனாலதான் அடுத்த நிமிஷமே உன்னை என் கால்ல விழ வச்சிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதே நான் உன்னை மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கதான். கூடிய சீக்கிரமா இதை செஞ்சு காமிக்கிறேன். தமன்னா, என்ன மாதிரியே நீயும் இந்த வீட்டுக்கு மருமகளாதான் வந்திருக்க. தாத்தாவும் பாட்டியும் எல்லாரையும் நான் என் அன்பால கட்டி போட்டு வச்சிருக்கேன். நானும் அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன துரத்தி அடிக்கணுங்கிற நினைப்போடவே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இத பாரு, அன்பு எல்லாத்தையும் மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. உன்னை அரவணைச்சு இந்த வீட்டுக்குள்ள உன்னை ஒரு நல்ல மருமகளா நான் வாழ வைப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. என்ன நீ வாழ வைக்க போறியா? அதுக்கு முதல்ல நீ இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தாகணுமே. நீ ஏன் இங்க இருக்க மாட்டியே? இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரோட அன்பும் ஆதரவும் தெய்வமும் எனக்கு பக்க பலமா இருக்கு தமன்னா. இது எல்லாத்துக்கும் மேல எனக்காக என் வேம்பு சார் இருக்காரு. எனக்கு அது போதும்.
இவ்வளோ பெரிய வீட்டை தன்னந்தனியா அவனுங்க ஆண்டு அனுபவிக்கிறத நாம விட்டு வைக்கிறதா? விடவே கூடாது. அம்மா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. நாம நினைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ள வந்து நான் செட்டில் ஆயிட்டேன். இத்தனை வருஷமா எந்த அங்கீகாரமும் இல்லாம இருட்டுல வாழ்ந்துட்டு இருந்த நாம இனிமே வெளிச்சத்துக்கு வரப்போறோம்மா. கண்டிப்பா வந்தே ஆகணும்ப்பா. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டமும் வலியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியுமா. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற நேரம் நமக்கு நெருங்கிடுச்சு. இனி நமக்கு நல்ல நேரம் தாமா. நாம நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க தான் போறோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மனசுலயும் நான் இடம் பிடிப்பேன். ஒரு கட்டத்துல வேற யாராலையும் என்ன வெளியில அனுப்ப முடியாத நிலைமை வரும். அப்போ நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நான் சாதிச்சு காட்டுறேன்.